இன்னைக்கு தோழி பெண் வேணும். சரி. தோழி பெண் எத்தனை பேர் இருக்கா? தோழி பெண் எத்தனை பேர் இருக்கா? பிடிச்சு கட்ட வேண்டியது. எனக்கு முடியல. சரி. எனக்கு புதுமையா ஒரு பெண் வேணுமே. 1 2 3. சரி. புதுமை பெண் வேணும். சரி. அப்படி இருக்கும்போது அதற்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வில்லிசை குழுக்களை பாராட்டி சன்மானம் அளித்த சீமான் புண்ணியவான் யாரு என்று கேட்டா செல்லப்பிள்ளைகளும் நல்லவர்களே வாழ்ந்து வரக்கூடிய எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் மிக தகுந்தவாறு உள்ள அண்ணன். எங்க அண்ணன் பாசமிகு அண்ணன் யாரு? இங்க உள்ள பாதி வீடு அவர்கிட்ட தான். ஆமா, அண்ணன் கொத்தனார் இல்ல, அண்ணனை தெரியாத ஆளே கிடையாது. பக்கத்து ஊரு சரி, பக்கத்து ஏரியா சென்னவரை போயிட்டு 4-5 வீடு கட்டிட்டு வந்தேன். பேர் என்ன பேரு? என்ன பூரசன மாதிரி இது பூபதிங்கிற அழகான பேர் நம்மத்தை சுட்டி. ஆமா, செல்ல பிள்ளையார்களும் வாழ்ந்து வரக்கூடிய சரி அருமை தம்பி. ஆமா, பூபதி அண்ணா அவர்கள். பூபதி சரி அவர்கள். ஆமாம்மா, 100 ரூபாய் கொண்டு வந்து 50 ரூபாய் எப்படி அம்மா வாழ வேண்டும்? அவர்கள் வாழ வேணும், 100 கோடி வாழ வேணும், 100 கோடி வாழ வேணும், 100 கோடி வாழ மண்ணை வைத்து வாழ வேண்டும், மண்ணை வைத்து வாழ மண்ணை வைத்து வாழ வேண்டும். அவர்கள் குடும்பம் குலகோத்திரங்கள் மனிதரை அண்ணா அவர்கள் செய்து வரக்கூடிய தொழில்களும் ஆமா என்றென்றைக்கும் பல்லாண்டு சரி பல்லாயிரத்தாண்டு. ஆமா ஆமா, கட்டிட கலைஞர். சரி, வேற சொல்லணும். ஆமா, கட்டிட கலைஞர்னா சும்மா கிடையாம இன்ஜினியரிங் பண்ண. அப்ப நம்ம வீட்டு கூட்டு போக வீடு கட்டணும். ஆமா ஆமா, எனக்கு ஒரு 5 வீடு கட்ட வேண்டியிருக்கு. சரி, 5-6 சின்ன வீடு, பெரிய வீடு, 11 வீடு. அண்ணனை தான் கூப்பிடணும். சரி சரி, அன்றும் வாழ்க. இன்றும் வாழ்க. அதற்கு அடுத்தபடியாக ஆமா, செல்ல பிள்ளையாரும் நண்பர்களே வாழ்ந்து வரக்கூடிய சரி ஹரிஹரன் என்பவர். சரி, ஹரிஹரன். ஆமா, நமக்கு 50 ரூபாயை கொண்டு வந்து சரி 50 லட்சமாகவே பரிசளித்தார். அவர்கள் குடும்பங்கள் நமக்கு சன்மானமளித்த செல்வச் சீமான் முகுமான் முட்டியவான் யாரையா? யாரு? யாரம்மா? அதாவது என்ன எனக்கு அத்தான். சரி, யாரையா? யாரப்பா? இந்த வில்லிசை சரி இன்னைக்கு செல்ல பிள்ளையார் குலத்துல கோயில நாம் படிக்கணும்னா காரணம், படிக்கிறோம்னா நம்ம இந்த இடத்துல வந்து இருக்கணும்னா காரணம் யாரு? எங்க அத்தான். ஆமா, நம்ம ஐயாச்சாமி குடும்பத்துல இன்னைக்கு வில்லிசை நடக்கணும்னா அதுக்கு காரணம் யாரு? அவர்தான். சரி, மயிலப்புறம் நகரிலே வாழ்ந்து வரக்கூடிய ஹரிஹரன். ஹரிஹரன் அவர்கள். அவருக்கு இன்னொரு பேர். என்ன பேர்? தரக்குட்டி. நல்லா இருக்கு. ஆமா, சரி, அவர்கள். ஆமையா, இன்னைக்கு குழந்தையா சரி பிள்ளைகளு சரி எல்லா அண்ணன் பிள்ளை எல்லாம் படிக்கணும் சொல்லி. அதுக்கெல்லாம் காரணம் யார்? அண்ணன் தானே. ஆமா, அப்படின்னு சொல்லி அவர்களும் சரி நம்மளை போல் ஒரு வில்லிசை புலவர். வில்லிசை புலவர் அல்லவா? யாரு? எங்க அத்தான். ஆமா, ஹரிஹரன் அவர்கள். ஹரிஹரன் என்ற தரக்குட்டி. சரி, இவர்கள் குடும்பங்களும் அவர்கள் செய்து வரக்கூடிய தொழில்களும் எப்படி எப்படி ஐயா வாழ வேண்டும், அந்த மாயாண்டே வழியாலே வாழ வேண்டும், ஐயனோட வழியாலே வாழ வேண்டும். ஒரு கோடி ஒரு கோடி சந்ததி அவர்களுடைய குடும்பங்களும் செய்து வரக்கூடிய தொழில்களும் நோயற்ற வாழ்வு செல்வத்தோடு அன்றும் வாழ்க. 16 செல்வங்களை பெற்று நீடோடி வாழ்க வளர்க வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அத்தானுடைய குடும்பம் எப்படி வாழ வேண்டும்? எப்படி அம்மா வாழ வேண்டும்? ஏசி கட்டி விளைய வந்த பின்னாலே பின்னாலே லேலோ நாளே லேலோ நாளே லேலோ வாழோ பிள்ளலாம் பின்னாலே லேலோ வாழோ பிள்ளலாம் பின்னாலே லேலோ அன்றும் வாழ்க. என்றென்றைக்கும் 16 செல்வங்களையும் பெற்று
பெற்று நீடோடி காலம் வாழ்க வளர என்று வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். அதற்கு அடுத்தபடியாகவே என்ன ஆடவுக்கு வரிசளித்த செல்வ சீவாணி யாரையா யாரம்மா இதே ஊரு ஆமா செல்ல பிள்ளையார் வாழ்ந்து வரக்கூடிய சீரும் சிறப்புமாக சரி வாழ்ந்து வரக்கூடிய ஆமா பேர் சொல்லுங்க மாமா உங்க பேரு இவன் பூ விற்காமலா அந்த ரெண்டு பேரு இந்த முக்கடா பூ விற்காமலா பேரு என்ன வேல்முருகனா வெறுமுருகன் சரி மாமா அதற்கு அடுத்தபடியாகவே ஆமா பரிசளித்தவர் யாரையா யாரம்மா முருகன் சரி தம்பி முருகன் ஆமா மனைவி முத்துமாரி மனைவி முத்துமாரி அன்றும் வாழ்க இன்றும் வாழ்க என்றென்றைக்கும் சரி நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு 16 செல்வங்களையும் பெற்று ஆமா அன்றும் வாழ்க இன்றும் வாழ்க வாழையடி வாழையாக வாழ்க வளர என்று வாழ்த்துகிறோம். அதற்கு அடுத்தபடியாக சன்மானம் அளித்த செல்வ சீவான் பகவான் புண்ணியவான் யாரையா நமது மாமா சரி சுப்பையா அவர்கள் அதாவது சுக்குக்கும் மிஞ்சின மருந்தும் இல்லை. சுப்பையா மாமாவுக்கு சரி மிஞ்சின ஆளும் கிடையாது. அன்னார் அவர்கள் 50 ரூபாயை கொண்டு வந்து 50 லட்சமாக பரிசளித்தார். மாமாவுடைய குடும்பம் அன்றும் இன்றும் எப்படி வாழ வேண்டும் வாழையடி வாழையாக 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 அவர் குடும்பம் அவர் குடும்பம் அவர் குடும்பம் வாழையாக 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 வளர வேண்டும் அவர் குடும்பம் அவர் குடும்பம் வாழ வேண்டும் ஓட்டி எல்லாம் பெருக வேணும் பொங்க வேணும் வண்டியெல்லாம் பெருக வேணும் பால் மாலை பொங்க வேணும் அன்றும் என்றும் என்றென்றைக்கும் சரி தூக்குமாட சுவாமியுடைய அருளாலும் நோயற்ற வாழ்வு நீடோடி கால வாழ்க வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். அதற்கு அடுத்தபடியாக ஆமம்மா பரிசளித்தவர் யாரையா நம்ம நன்னகரிலே வேல்சியாமையண்ணன் பையன் யாரு காளிராஜன் அவர்கள் வேல்சாமி அவர்களுடைய பிள்ளை நம்ம காளிராஜன் அண்ணா அவர்கள் காளிராஜன் அவர்கள் சரி அதாவது 100 ரூபாயை கொண்டு வந்து 100 லட்சமாக பரிசளித்தார். இவர்கள் குடும்பம் குலகோத்திரங்களும் செய்து வரக்கூடிய தொழில்களும் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ வேணும் அந்த மாயாண்டே திருவையாளே 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 வாழ வேண்டும் ஒரே ஓடி ஊரே ஓடி ஒரு ஓடி திருவையாளே 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 வாழ வேண்டும் ஒரே ஓடி 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 ஒரே ஓடி ஆடிரே உலகையா ஆடிரே வந்ததனா விஜயனையா விஜய் தந்தீரே வல்லரையா ஐயா போக மாட்டார் போக மாட்டார் விளங்க மாட்டார் போக மாட்டார் வந்தாலும் விளங்க மாட்டார் அன்றும் வாழ்க இன்றும் வாழ்க என்றென்றைக்கும் சரி திருச்செந்தூர்
திருக்கோயில இருக்கிறாரே ஆமா என் ஐயா முருகன் சரி அவருடைய அருளை பெற்று நோயிற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு 16 செல்வங்களையும் பெற்று சரி அன்றும் இன்றும் நீடோடி காலம் வாழ்க்கை வளர்ந்து என வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் அப்படி இருக்கும் போது ஆமா அந்த அலங்காரம் பார்க்க செஞ்சார் ஆமா நல்லா அருமையா இருக்கம்மா தாயே பார்வதி ஆமா சரி அப்ப பார்வதிக்கு என்ன முறை மதுனி சரி யாரு யாரம்மா மரமதி லட்சுமி சரி கொண்டு விட்டாச்சு தாய் லட்சுமி சுவாமி என்ன நான் எனக்கு பழைய பெண்ணு வேண்டாம் 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 சுவாமி எங்க வயனையும் வேண்டாம் எனக்கு புது பெண்ணு வேணுமப்பா ஒரு புதுமை பெண்ணை எனக்கு தாங்க ஆமா எனக்கு இந்த பழைய மைனிலாம் வேண்டாம் எனக்கு எனக்கு பழசு தோழி பெண்ணு வேண்டாம் சரி எனக்கு பக்கத்துல நிக்க பழையவா வேண்டாம் புதுசா ஒரு பொண்ணு வேணும் அதானே காசா பணமா பொண்ணு தானே சரி அப்படி கேட்க ஆமா அப்ப அம்பிகை பார்வரா தேவிக்கும் பகவானுக்கும் கல்யாணத்திற்கு ஆமாம்மா தோழி பெண் சரி புதுமையா வேணுங்க கேட்டல்லவா பழைய பிள்ளை எனக்கு வேண்டாம் சரி அப்ப என்ன செய்யணும் ஆரிவள் இலையில வடக்கு கொண்ட வாசலை வடக்கு கொண்ட வாசலில கொஞ்சோர குழி தோண்டி அதுல கொண்டு ஒரு பிரம்பு சரி என்ன வைக்காரு பிரம்பு பிரம்பு வச்சு ஒரு சொம்பள தண்ணி வைக்காரு சுவாமி நேரம் ஆச்சு சீக்கிரம் ஆமா ஆமா கல்யாணத்துக்கு நேரம் ஆகுது இல்ல அவசரப்படாதப்பா முகூர்த்தம் நெருங்குது இல்ல ஐயா எல்லாத்துக்கும் அவசரப்படாது எங்க மூத்த முனிவுகளுக்கு இருக்குல்ல நடுங்கப்பட சரி பார்வதி என்ன என்னைக்கு எடுத்தங்கோத்துன்னு இருக்காரு கூடாதல்லவா அப்படி இருக்கும் போது ஆமையா வாரு கேட்டவுடனே ஆரை கரைக்கின்ற பகவான் என்ன செய்கிறாரம்மா இந்தி நல்ல ஜலமடைத்து நல்ல ஜலமடைத்து ரமை கொண்டது வண்டிகளுக்கு ரமை கொண்டு தட்டி எழுப்ப உயிர் பெற்று எழுந்தாரே உயிர் பெற்று எழுந்தாரே வெற்றரோடு வெண்ணவேடு வெற்றரோடு வெண்ணவாடு ஆடவாரே சுருவத்தோடே 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 உடனே பிறந்தாரே ஆடவாரே சுருவத்தோடே ஆயே அளவுடனே பிறந்தாரே ஆடவாட சுருவத்தோடு வீர பல்லூரி சொன்ன அதேதான் பார்வதி பார்த்தா ஆஹா என்னோட அழகா இருக்காள பார்வதி சொல்லுதா இந்த பொண்ணா நான் உங்ககிட்ட கேட்டேன் இந்த பொண்ணா ஆண்டவனை உங்ககிட்ட கேட்டேன் அதானே இதான் எனக்கு பிடிக்காது பார்வதி வாரத்துக்கு மருந்து இருக்கு குடிவாரத்துக்கு எங்க இருக்கு உடனே பூலகத்துக்கு போ ஐயா ஆண்டவனை பகவானை என்னை எதற்காக நீங்க பிறகு செஞ்சீங்க சும்மா போனீங்கன்னா உங்களை நானா கூட்டு வர வைக்கிற சொன்னேன் அப்ப ஆதிவள்ளி கையிலே ஆண்டவனா ஆகிய சிவபெருமான் அப்ப பிறவி செய்தாரை பீடத்திலே பிறந்த பிள்ளை பீடத்திலே பிறந்த பிள்ளை ஏந்தியமா பிரம்மசக்தி ஏந்தியமா பிரம்மசக்தி ஆரவார சுருவத்தோடு ஆரவார சுருவத்தோடு அழகி கொண்டு பிறந்த பிள்ளை அழகி கொண்டு பிறந்த பிள்ளை ஐலாசோ வேண்டாமப்பா ஐலாசோ வேண்டாமப்பா திருவாய் மாமி சொத்தை திருவாய்